கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராய் வெளிப்பட போகிறார். முதலாவது பிறந்த நாளை காண்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். திருமண நாளை காண்கிற குடும்பத்தினரை வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் சகல நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இந்த நாளின் ஜீவவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 24வது வசனம். சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள். இந்த ஜீவவார்த்தையின் தலைப்பு அடங்கி இருப்பார்கள். பாருங்க, ஆண்டவர் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் சாலமோனை ராஜாவாக உட்கார வைக்கிறார். இப்போ அவன் ராஜாவாக உட்கார்ந்த உடனே என்ன நடக்குது தெரியுமா? எல்லாருமே, அதாவது எல்லா பிரபுக்கள், பராக்கிரமசாலிகள், சாலமோனுடைய மற்ற சகோதரர்கள், அதாவது தாவீதுடைய பிள்ளைகள் எல்லாருமே அவனுக்கு கீழாக அடங்கி இருக்கிறாங்க. இது சாதாரண காரியம் இல்லை. சில குடும்பங்களில் பாருங்க, குடும்ப தலைவருக்கு மற்றவங்க அடங்கி இருக்க மாட்டாங்க. சில கம்பெனியில் பாருங்க, ஒரு மேனேஜருக்கு மற்றவங்க அடங்கி இருக்க மாட்டாங்க. அதுபோல் சில ஸ்தாபனங்களில் பாருங்க, உயர்ந்த பதவியில் இருக்கிற சிலருக்கு எல்லாரும் அடங்கி இருக்க மாட்டாங்க, எடுத்து நின்றுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் கொண்டு போகும். இன்றைக்கு நீங்கள் கூட சில வேளையில் எங்களுடைய வார்த்தைக்கு யாரும் கட்டுப்படலையே, எங்களுக்கு கீழாக யாரும் அடங்கி இருக்கலையே, நாங்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் எங்களை ஆண்டவர் நடத்துகிற மாதிரி நடத்தினாலும் மனுஷர்கள் எங்களுக்கு கட்டுப்படி நீங்கள் கலங்கியிருந்தீங்கன்னா உங்களோடு கர்த்தர் பேசுகிறாரு. எல்லாருமே உங்களுக்கு அடங்கி இருப்பாங்க. சிறு வேளையில் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்ட சூழ்நிலை கூட இன்றைக்கு இருக்கலாம். ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். எல்லாருமே உங்களை அதட்டுற மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்கள் சூழ்நிலையை ஆண்டவரால் மாற்ற முடியும். நிச்சயமாக மாற்ற முடியும். உங்களை உயர்த்தி உங்களுக்கு கீழாக அநேகர் இருக்கத்தக்கதாய், உங்கள் வார்த்தை கட்டுப்படத்தக்கதாய், அடங்கி இருக்கத்தக்கதாய் சூழ்நிலைகளை ஆண்டவரால் மாற்றி அமைக்க முடியும். நிச்சயமாய் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்ய போகிறார். நம்புவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களை அப்படியே நடத்த போகிறார். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சாலமோனுக்கு எல்லாரும் எப்படி அடங்கி இருந்தார்களோ அப்படியே இந்த நாளில் உம்முடைய ஜீவ வார்த்தையை கேட்டு அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. இவர்களுக்கு மற்றவர்கள் அடங்கி இருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படட்டும். சிறுவேளையிலே இவர்கள் தாழ்ந்த நிலையில் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து மற்றவர்கள் இவர்களுக்கு அடங்கி இருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை நீர் உருவாக்குவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறார்களோ உமக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளை மாற்றுவதற்கு உம்மிடத்தில் வல்லமை உண்டு. இந்த நாளில் எங்களுக்கு இந்த அற்புதம் தேவை என்று யார் உம்மிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறார்களோ, அது என்ன அற்புதமானாலும் சரி, நீர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். குறிப்பாய் சகல நோய்களையும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலக்கி போடுங்க. எதிர்காலத்துக்கு தேவையான நல்ல காரியங்களை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். இந்த நாளில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு அற்புதங்களை செய்தருளினார் என்று சாட்சி சொல்லட்டும். ஆண்டவரே, சாட்சி சொல்லட்டும். உம்மாலே அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டுவிட்டீர், ஸ்தோத்திரம். இப்பொழுது அற்புதங்களை செய்து விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை ஆண்டவரை மாற்றி அமைத்து விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.